முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. விரும்புறவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. நம்பிக்கையோடு எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. கையை கீழே விடாதே, கை தூக்கி. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பா? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பா? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். கை வலிக்கும், கை கீழே விடாதீங்க. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம், எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர் அப்படியே ஆவியில கலிகூர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடுங்க. பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நிமிட துளிகளில் நாம வந்திருக்கிறோமாமே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அபிஷேகம் பெற்றவங்க அப்படி அந்நிய பாஷைகளில் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடுங்க, கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஆண்டவரே. கதறி கேளுங்க, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. கடைசி நேரத்தில் நாங்க வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆமென். வாலிபர்கள் தரிசனங்களையும் மூப்பர்கள் சொப்பனங்களையும் காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இது கடைசி மணி நேரங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் தம்முடையவர்களை சேர்க்க மத்திய வானிலை சீக்கிரம் வரப்போகிறார். சபையே, மணவாட்டியே, புத்தி உள்ள கன்னிகையே, இந்த நேரம் ஆயத்தப்படுகிறதான நேரம். ஹல்லேலூயா. வெறும் தீவட்டி மட்டுமல்ல, இது எண்ணெயை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய நேரம். எண்ணெயால் நிரப்பப்பட வேண்டிய நேரம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளிலே ஜெபிங்க. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளிலேயே ஜெபித்துக் கொண்டிருங்க. கர்த்தர் சிலரை கழுகை போல பலனடைய வைப்பா, சிலரை புறாவை போல சிறகுகளை அடிக்க வைப்பா. ஹல்லேலூயா. சிலரை புது பலன் அடைய வைப்பா. ஆமென். மாகா நாதா ரக ஷக துரி அம்தலதனா மாந்தனேதே ராக
துரமன கடகதனா. அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம், எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா வாயை விரிவாய் திறக்க வேண்டிய நேரம். ஆமென். 20 நாள் மௌனமா இருந்திருப்போம். இது 21வது நாள். இது கடைசி மணி நேரம். ஆமென். இது எக்காலமாக என் சத்தம் உயர வேண்டிய நேரம். இது நாங்கள் ஆவியில களி கூற வேண்டிய நேரம். இது ஆவியில நிரம்ப வேண்டிய நேரம். கர்த்தர் உடையவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம். நான் அபிஷேகம் உள்ளவன் என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம். ஆமா ராஷகதோ அங்கலது ரேம ஹந்தனதுரி அந்தனா. யாரையும் பார்க்க வேண்டாம், அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய புது பலன் உங்கள் சரீரங்களில் இறங்கும். கர்த்தருடைய ஆவியின் வல்லமை உங்கள் மேல இறங்கும். சிலரை கர்த்தர் இன்றைக்கு ஆவியினால் பிறக்க வைக்கிறார். ஆவியினால் அவர் பிறக்க வைக்கிறார். சில தெய்வ பிள்ளைகளை ஆவியினால பிறக்க வைக்கிறார். ஓ ரேமா ஷகதோ அந்த நதுரி அந்தல தனா. 21 நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாய் அல்லவா, செபிக்கிறாய் அல்லவா, கதறி கொண்டிருக்கிறாய் அல்லவா. கர்த்தர் உன்னை ஆவியினால பிறக்க வைக்கிறார். நீ உலகத்திற்குரியவன் அல்ல, நீ நரகத்திற்குரியவன் அல்ல, நீ பாதாளத்திற்குரியவன் அல்ல, நீ சத்துருவுக்கு உரிமையானவன் அல்ல, நீ இயேசுவுக்குள்ளவன், நீ இயேசுவனுடையவன், நீ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டியவன். ஏ ராஷகதோ அந்த லத ரகசுரி அந்தனா ஏ ரமகந்தரி அந்தலவோ அச்சுரகடகதுரி அந்தனா. கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது, கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. கர்த்தர் உன்னை ஆவியினால பிறக்க வைக்கிறார். இந்த நேரம் பரிசுத்த ஆவியினாலே நம்மை கர்த்தர் பிறக்க வைக்கிறார். நாம பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலேயும் ஆவியின் அனுபவம் உண்டாகிறது. இப்ப சபை கைகளை தட்டட்டும், இப்ப சபை கையை தட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். யாரையும் பார்க்க வேண்டாம், இது முக்கியமான நேரம். இப்ப கையை தட்டி வாயை திறந்து எஸ் 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 வாயை விரிவாய் தர தம்பி, வாயை விரிவாய் திறந்து, தங்கச்சி வாயை விரிவாய் திறந்து. அம்மா இது கடைசி மணி துளிகள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. இது ஆவியினால் பிறக்க வேண்டிய நேரம், இது அக்கினியினால் பிறக்க வேண்டிய நேரம். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இந்த பண்டிகையின் கடைசி நாளில் அவர் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ஒரு மகிமையான ஞானஸ்நான ஆராதனை நடக்குது பண்டிகையின் கடைசி நாளில். கர்த்தர் மூழ்க வைக்கிறார், ஆவியில மூழ்க வைக்கிறார், ஆவியில மூழ்க வைக்கிறார், அக்கினியாய் மாற்றுகிறார், அக்கினியாய் மாற்றுகிறார். ரத மகஷே அந்த லது ரேம ஹந்த நதுரி அந்தனா. நல்ல கை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும், வாயை விரிவா திறச. அவன் துதிக்க தெரியுமா, வாயை திறந்து துதிச்சுக்கிட்டே இரு. அவ்வளவுதான். கர்த்தர் உன்னை அப்படியே நிரப்புவார் பாரு. இது பண்டிகையின் கடைசி நாள். இது கர்த்தர் நிரப்புகிற நாள், நிரப்புகிற நேரம், அவர் தொடுகிற நேரம். ஏ ராகா சேதலமகா அந்த ரகதன வைடமனா அந்த ரக சகதுரி அந்தனா. வல்லமை இறங்குது தம்பி, உன் மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. பெற்றுக்கோ, கைகளை தட்டி பெற்றுக்கோ. தங்கச்சி உன் மேல ஒரு ஃபயர், அக்கினி ஞானஸ்நானம் அது வெளிப்படுகிறது. கைகளை தட்டி பெற்றுக்கோ. வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. எஸ், அவன் நிரப்புகிறான், அவன் நிரப்புகிறான், அவன் நிரப்புகிறான், அவன் நிரப்புகிறான். போதாத ஆண்டவரே, நாங்கள் கணுக்கால் அளவு நிற்க வேண்டியவர்கள் அல்ல, நாங்கள் முழங்கால் அளவு நிற்க வேண்டியவர்கள் அல்ல, இடுப்பளவோடு முடிக்க வேண்டியவர்கள் அல்ல. இது பண்டிகையின் கடைசி நாள். நீச்சல் ஆழம், இது நீச்சல் ஆழத்தின் நேரம், இது நீச்சல் ஆழத்துல நீந்துகிறதான நேரம். இனி மாம்சத்திற்கு இடமில்லை, இனி ஆவியானவர் தான் கட்டுப்பாடுவா. இது ஆவியானவருடைய ஆளுகை, இது ஆவியானவருடைய ஆளுகை நேரம். இது மாம்சத்தின் நேரம் அல்ல, இது பரிசுத்த ஆவியின் நேரம், பரிசுத்த ஆவியின் நேரம், பரிசுத்த ஆவியின் நேரம், பரிசுத்த ஆவியின் நேரம். ஆவியானவருடைய அக்கினி அது வெளிப்படுகிறது, 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 வெளிப்படுகிறது. ஜீசஸ், ஜீசஸ், receive ஷதரதலமகா அந்த ரகதரமா ஷகனதரகதுனி அத்தரகலதனா ரீமகஷதுனி அந்த ரவோ ரகதுனி அந்தனே ரீமனந்தலவோ ஷகதுனி அந்தனே.
மகளந்தனதரக சகதனா. வல்லமை வேணும் ஆண்டவரே, வல்லமை வேணும் ஆண்டவரே. தாகத்தோட வந்து நிக்கிறோப்பா. ரெண்டு கைகளை உயர்த்துங்க பார்க்கல, கைகளை உயர்த்தி. வல்லமை தேவை தேவா. கேளுங்க, வாய் தர. வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. ஏக்கத்தோட கேளுங்கப்பா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கேளுங்க, கை கீழே போடக்கூடாது, கையை தூக்கி. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் கேளுங்க கேளுங்க கேளுங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. பொழிந்திடும் வல்லமை, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பண்டிகையின் கடைசி நிமிடங்களிலே கர்த்தருடைய அக்கினி பொழிந்திடும். ஆசையா கேட்கிறோம், ஆசையா கேட்கிறோம், விருப்பத்தோட கேட்கிறோம், ஆசையா கேட்கிறோம், விருப்பத்தோட கேட்கிறோம். இப்ப தலைக்கு மேல கைகளை தட்டி, ஆண்டவரே உங்க வல்லமை நிரம்பட்டும், ஆண்டவரே உங்க வல்லமை இறங்கட்டும், ஆண்டவரே. நல்ல 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 கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. கேளுங்க பார்க்கலாம். பொழிந்திடும் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. ஆசையா கேளுங்க. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. நல்ல கையை தட்டி. பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, அப்பா பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும். வல்லமையாய் வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும். வல்லமையாய் வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின். நல்ல கைகளை தட்டி, நல்ல வாய்களை திறந்து ஆவியில களி கூறுக பார்க்கலாம். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை. கைகளை தட்டி சொல்லுவோமே.
நல்ல உற்சாகமா கைகளை தட்டி நல்ல வாயை திறந்து இந்த ராத்திரி நேரத்திலும் வானம் திறந்து நிற்கிறத எத்தனை பேர் பார்க்கறீங்க? சர்வவல்லமையுள்ள தேவன் புறாவை போல எழுந்தருளி நிற்கிறத எத்தனை பேருடைய கண்கள் காண்கிறது? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய தயை, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தில் நீட்டப்பட்டிருக்கிறது எத்தனை பேருடைய கண்கள் காண்கிறது? இந்த வஸ்திரத்தின் எங்கேயாவது ஒரு இடத்துல, அந்த வஸ்திர தொங்கலில் ஏதாகிலும் ஒரு இடத்துல உங்களால பிடிக்க முடியுமானா இப்ப பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். அவருடைய சௌக்கியத்தின் வல்லமை இந்த ராத்திரி சிலருக்குள்ள இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். சில பொல்லாத ஆவிகள் இந்த ராத்திரி விலகுவதை நான் பார்க்கிறேன். அந்தகாரத்தின் சங்கிலிகள் இனி உன் குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியாது. எத்தனை பேர் விரும்புறீங்க? அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் நிறைந்திருக்கிற ஆலயத்தில் அந்த மகிமை, இந்த ஆலயம் முழுவதும் ஒரு கர்டன் விரிக்கப்பட்டிருக்கிறது போல ஒரு தேவ மகிமை மூடி நிற்கிறதை எத்தனை பேருடைய உள் மனதின் கண்களால் நீங்கள் பார்க்க முடியும்? நன்றி சொல்கிறேன். ரெண்டு கண்களையும் அப்படியே மூடி உங்க வலது கரத்தை தயவு செய்து உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை, நீங்க எனக்கு வேண்டும் இயேசுப்பான்னு சொல்லுங்க. இந்த கடைசி நாளில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னு விரும்புறேன். இன்னும் நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமை என்ன மூடணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி ரெண்டு கைகளும் முடிந்தா ரெண்டு கைகளும் அப்படியே உயர்த்தி ஹல்லேலூயா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க சத்தம் வரட்டும். இன்னும் ரெண்டு கைகளை உயர்த்தி அசைத்து பரலோகமே இறங்கி வருவீரா. இன்னும் மகிமை ஜலத்தை ஒரு விசை கூட தொடுவதாக. உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை அவருக்கு தான், கனம் அவருக்கு தான், துதி அவருக்கு தான். இன்னும் ஒரு விசை கூட சத்தம் உயர்த்தி மகிமை மகிமை. சிலரை கத்த நிரப்பிக் கொண்டு நிற்கிறார். சிலர் மேல ஒரு சால்வை வந்து அமருகிறதை நான் பார்க்கிறேன். தேவ அக்கினி உங்களை பற்றி பிடிக்கிறது. இதுவரை கண்டிராத ஒரு தேவ அபிஷேகத்தினா கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டே நிற்கிறார். நல்ல கை தட்டி ஆண்டவரை வார்த்தையை கை தட்டி ரெண்டு உற்சாகமா கை தட்டி ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு அப்படியே உற்சாகமா நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. Praise the Lord. நல்ல ஆர்ப்பரிப்போட கை தட்டுவோம். இந்த பண்டிகையின் கடைசி நாள் கர்த்தரே நம் நடுவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். சிறுமையும் எளிமையுமா நம்மை கைவிடாத தேவன், ஜெபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவன், நான் உனக்கு ஜெயம் தருவேன் என்று சொன்ன தேவ கிறிஸ்து நம் நடுவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். Jesus is alive. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தலைக்கு மேல கரங்களை தட்டி இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லும் பொழுது சாத்தான் நடுங்குகிறார். பாதாளத்தின் வல்லமைகள் அசைவுறுகிறது. ஒரு அக்கினி உங்க மேல் விழுகிறது. கர்த்தர் மேன்மையானவைகளை செய்கிறார். கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறார். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். வாய்க்கால்களை வெட்டுங்கள், வனாந்தரம் தான். There is no wind, no rain. ஆனால் தண்ணீரால் நிரப்புகிற கர்த்தர் நம் நடுவில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். நல்ல கை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்காக அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்.
தேங்க்யூ ஜீசஸ். பக்கத்தில் பக்கத்தில் ஒரு நிமிடம் கை பிடிச்சுக்கோங்க. இந்த நாளில் கூட்டம் நமக்கு மிகுந்த அனுகிரகமாக இருக்கணும். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தேவ பிரசன்னத்தை, ஹalleluya, ஒரு மகிமையின் மேகத்தை, பின்மாறி மழையை மேலது ஊற்ற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தின் தேவன் ஜெபத்தை கேட்பீங்களப்பா. அநேக நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். அந்யோன்யத்துக்கு அடையாளமாய் வலது கரங்களை கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் தம்முடைய நீதியை விளங்க பண்ணுவீராக. தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு செய்கிற நன்மையை உலகம் கண்டதில்லையே ராஜா, காது கேட்டதில்லையே ராஜா, ஒருவருடைய இதயத்துக்களையும் தோன்றதில்லையே அப்பா. அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை செய்து நடந்த நாம் ஜெப நிலையில் அமருவோம்.